கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 112 பேரிடம் தனித்தனியாக வாக்குமூலம் பெற்று வருகிறார்கள் சிபிசிஐடி போலீசார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சதீஷ்மணி, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விசச்சாராயத்தை அருந்திய 60 பேர் பலியான நிலையில கிட்டத்தட்ட 112 பேருக்கு மேலானவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில இந்த வழக்கை விசாரித்து வர சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் கள்ளச்சாராயத்தை மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்து 20க்கும் மேற்பட்டவர் கைது செய்திருக்கிறார். இந்த நிலையில அது தொடர்பான வாக்குமூலங்களை பெறுவதற்காக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 112 பேர் மெத்தனால் கலந்த விசச்சாராயத்தை அருந்திய நிலையில சிகிச்சை பெற்று வராங்க. அவங்க ஒவ்வொருவரிடம் தனித்தனியாக வாக்குமூலம் பெறுவதற்காக தற்போது சிபிசிஐடி போலீசார் அந்த பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இந்த 112 பேர் யாரிடம் இவர்கள் இந்த சாராயத்தை மெத்தனால் கலந்த விசச்சாராயத்தை வாங்கி அறிந்தினார்கள், இவர்களிடம் சப்ளை செய்தது யார் என என்பது குறித்தும், அதே போல என்றைக்கு கொடுக்கப்பட்டது, எங்கு வைத்து கொடுக்கப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களிடம் ஒரு வாக்குமூலம் பெற்ற நிலையில இவர்களிடம், அதாவது அருந்திய தற்போது சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களிடம் யார் யார் எங்கிருந்து வாங்கினார்கள், எங்கு வைத்து கொடுத்தார்கள் உள்ளிட்ட விவரங்களை பெற்று அதனை வழக்கில் சேர்ப்பதற்காக தற்போது அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. 112 பேரிடம் தனித்தனியாக வாக்குமூலங்கள் பெற்று அதனை இந்த வழக்கில் சேர்க்கும் பணியில சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இதே நிலையில மற்றொரு சிபிசிஐடி போலீசார் இதே போல சேலம் அரசு மருத்துவமனை, அதே போல பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையும் அங்கு அனுமதி பெற்றிருக்கின்ற அந்த நோயாளிகளிடமும் அந்த வாக்குமூலம் பெற திட்டமிட்டிருக்கார்கள். இதன் முதல் முறையாக முதலாவதாக கள்ளக்குறிச்சியில இந்த பணி தொடங்கி இருக்கிறது. அடுத்த கட்டமாக ஜிப்மர், அதே போல சேலம் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள்ல சிகிச்சையில் இருப்பவரிடமும் வாக்குமூலம் பெற திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.